ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியிருந்த ஜனநாயகன் படம் இப்போ தள்ளி போயிருக்கு. சென்சார் சர்டிஃபிகேட் வழங்காத காரணத்தினால சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க அப்ளை பண்ணல, லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணிட்டாங்க, அதனால தான் கிடைக்கல, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கேபிஎன் என்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசம்பர் 18 அந்த சென்சார் சர்டிஃபிகேட்காக அப்ளை பண்ணிட்டாங்க. அண்ட் சென்சார் டீமும் யூஎஸ் சர்டிஃபிகேட் தரதான் ஒத்துக்கிட்டாங்க. யூஎஸ் சர்டிஃபிகேட் ஓகே, அது என்ன சர்டிஃபிகேட், சென்சார் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4 விதமான சர்டிஃபிகேட் ரேஞ்ச் வந்துருக்கு. யூனா யூனிவர்சல், யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி, எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியும் கிடையாது. யூஏனா 12 ஏஜ் ப்ளஸ் இருக்கவங்க பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கலாம் அப்படின்றது. ஏனா 18 இயர்ஸ் ப்ளஸ் தான் பார்க்கணுன்றது. எஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. எஸ் கேட்டகரி ஸ்பெஷலி ஃபார் டாக்டர்ஸ் ஒன்லி, ஃபார் சைக்காட்டிஸ்ட் ஒன்லி, அது மாதிரி 4 கேட்டகரி இருக்குது. அண்ட் சென்சார் இருக்கிற எல்லா படமும், இந்த படம் இந்தியாவில் எடுத்தாலும் அந்த படம் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் தேட்டரில் ரிலீஸ் ஆகாது. மேபி யூடியூப்பில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம், தேட்டரில் ரிலீஸ் ஆகாது. அந்த சென்சார் போர்டில் ஒரு 5 பேர் கொண்ட குழு நம்ம ஜனநாயகன் படத்தோட அந்த இது பார்க்குறாங்க. அதில் பார்த்து ஓகே, இந்த படத்தில் இத்தனை கட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொல்கிறாங்க. அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கட்ஸ் எல்லாமே ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் இது பண்ணி ஓகே சர்டிஃபிகேட் இது பண்ணுறதா இருந்த அந்த டைமில் அந்த 5 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் இல்லை, இது மத உணர்வை தூண்டுற மாதிரி இருக்குது, மறுபரிசீலனை பண்ணணும், திருப்பி இன்னொரு வாட்டி சென்சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அந்த 5 பேரோட ஹெட் இருப்பார்ல, அவர் ஓகே அப்படின்னு சொல்லி ரீசென்சார் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சென்சார் படம் 9th ரிலீஸ் ஆகுது, சென்சார் சர்டிஃபிகேட்டே இன்னும் வரல. சென்சார் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் எப்படி அவங்க பிரிண்ட் அனுப்புவாங்க? பிரிண்ட் அனுப்பாமல் எப்படி படம் ரிலீஸ் ஆகும்? டிக்கெட் அப்படி இருந்தும் இல்லை, சரி ஓகே படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு மனநிலையில் ஃபாரின் இதில் அண்டு ஓவர்சீஸ் எல்லா இதுலேயும் சேர்த்து ஒரு 50 crores கிட்ட ப்ரீ புக்கிங் ஆகிருக்கு படத்துக்கு. அந்த 50 crores இப்போ லாஸ். ஓகே, அந்த 50 crores லாஸ் ஓகே, படம் நெக்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, 10 நாள் லீவ் இருக்குது, 9, 10, 11 தென் பொங்கல் ஹாலிடேஸ்னு படத்தோட கலெக்ஷன் எங்கேயோ போயிருக்கும். பட் ஆனால் இப்போது படத்தோட சென்சார் இல்லாததுனால, டேட் தள்ளி போனதுனால படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும்னு தெரியல. 9th மார்னிங் ஒரு வேர்டிக்ட் இருக்குது. ஆஷா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடனே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கோர்ட்டை போய் நாடுறாங்க. இல்லை, இவங்க இது பண்ணுறதுலாம் தப்பான ஒரு விஷயம், ஆல்ரெடி சென்சார் பண்ணிட்டாங்க, 5 பேர் கொண்டு உள்ள ஒருத்தர் எதிர்காலன்றதால் ரீசென்சார்லாம் பண்ண முடியாது, இதனால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும், 500 கோடி போட்டு எடுத்த இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலைன்னா, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைன்னா ரொம்ப 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 அந்த ஒரு பொருளாதார நிலைக்கு அவங்க தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி போய் அப்ரோச் பண்ணுறாங்க கோர்ட்டை. கோர்ட் அது ஹியரிங் இது பண்ணிவிட்டு ஜஸ்டிஸ் இல்லை நீங்கள் இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஜனநாயகன் டீமுக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி தான் பேசினாலும், பட் அவங்க ஹியரிங்கை அந்த ரிசல்ட்டை 9th மார்னிங்குள்ளே முடிஞ்சால் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால் படத்தை காலவரி என்று தள்ளி வச்சுருக்காங்க. இதுக்கு நிறைய சினிமா பிரபலங்கள், நிறைய சினிமா ஆர்வலர்கள், சினி ஃபைல்ஸ் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, வாட் எவர் இட் இஸ், திஸ் வாஸ் இஸ் லாஸ்ட் ஃபிலிம், அவரோட கடைசி படம் இது. என்ன தான் சூப்பர் ஸ்டார் அவரா இவரான்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர் விஜய், அதில் யாராலையுமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அவரோட கடைசி படம், இதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் பொலிட்டிக்கல் இதில் இறங்கிறேன்னு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இது மிகப்பெரிய பாதிப்பை அரசியல் இதில் ஏற்படுத்தும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஓகே, ஜனநாயகன் படம் அப்படி எதனால் ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ எதிர்ப்பு, திடீர்னு இவ்வளோ சென்சார் கட்டு, அப்படி என்ன அந்த படத்தை பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன்ன்றது நேஷ்னல் அவார்டு வாங்கின பகவான் கேசரின்ற படத்தோட ரீமேக் தான். 2023 நேஷ்னல் அவார்டு, இந்த பெஸ்ட் ஃபியூச்சர் ஆந்திரா ஃபிலிம்ன்ற அவார்டு வாங்கின பகவான் கேசரின்ற ஃபிலிமோட ரீமேக் தான். ஃபஸ்ட்டு இந்த படம் இது வாங்கணும், பகவான் கேசரிலேருந்து சில சீன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அப்புறம் பாதி போர்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லை, இந்த படம் ஃபுல்லாகவே ரீமேக் தான்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஸ்டோரி வைஸ் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டோரி வைஸ் நம்ம ரொம்ப உள்ளே போக வேணாம். பட் படத்தோட சும்மா ஒரு ஒன்லைனர் மாதிரி சொன்னோன்னா, தான் ஃப்ரெண்டோட பொண்ணை கார்டியனாக இவர் எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்டு ஆசைப்பட்ட மாதிரி அவர் பொண்ணை மிலிட்ரிக்கு அனுப்புகிறாரா இல்லையான்றது தான் கதை. இதுக்கு நடுவில் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் தான் பலான்னு வச்சுக்கிறாங்க. அதனால தான் படத்துக்கு இவ்வளோ
ஆவாஸ். ஜனவரி 14 ரிலீஸ் ஆக வேண்டிய பராசக்தி படம் 10ஆம் ரிலீஸ் ஆக வந்துடும். சரி, சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றான பராசக்தி படத்துக்கும் இப்போ சென்சார் கொடுக்காம அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தான் வாத்தியார் படம் டிசம்பர் 5 அப்புறம் டிசம்பர் 25 அப்படி இப்படின்னு தள்ளி போய் இப்போ சென்சார் ஆகிருக்கு யூஏன்னு. பொங்கலுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கான் அவனும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர் டர்ன் பொலிட்டிஷியன் வரும்போது இவரோட படத்துக்கு மட்டும்தான் இப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எம்ஜிஆரும் இதே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் ரஜினி கூட 2002 பாபாக்கு அப்புறம் அரசியலுக்கு வரப்போகிறான்னு ஸ்ட்ராங்காக ஒரு பஸ் இருக்கும்போது அவருமே இதை தான் ஃபேஸ் பண்ணார். அண்ட் பவன் கல்யாணும் அதை தான் ஃபேஸ் பண்ணார். ஆனால் நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், தலைவர் விஜய் ரஜினி கிடையாது. பாபா படம் ஃப்ளாப் ஆகணும்னா அரசியல் வேணாம், நம்ம படம் நடிச்சுட்டே போகலான்னு சொல்லி ஓட மாட்டார். விஜய் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இவங்க குறைச்சல் தான் கொடுப்பாங்கன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. மேபி அதனால் கூட அவங்க 9th வச்சுருக்கலாம். அப்போ தான் படம் சென்சார் ஆகி கரெக்டாக 14th ரிலீஸ் ஆகும்னு கூட. ஸோ நமக்கு தெரியல படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஆனால் தீ பரவட்டும் அப்படின்ற மாதிரி நாளைக்கு தான் நமக்கு தெரியும் படம் திருப்பி ரீசென்சார் ஆகுமா, படம் ரிலீஸ் இன்னும் தள்ளி போகுமா அப்படின்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். தள்ளி போயிடுச்சு, அது கன்ஃபார்ம். 9th ரிலீஸ் ஆகலை, அது 10th ரிலீஸ் ஆகுமா இல்லை 14th ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுமா, எப்போ ஆகுன்றது நமக்கு மேபி இந்த ஃபியூச்சர் டேஸ் தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, படத்தோட ஃபேர்வெலை யாராலையும் தடுக்க முடியாது. அண்டு ரொம்ப ஸ்கேரியான திங் இன்டர்நெட்டில் பார்க்குறது என்னென்னா, நம்ம சவுக்கு சங்கர் இருக்கார்ல, அவரோட வீடியோ தான். அவர் இன்னும் மோஸ்ட்லி அந்த ஆள் எப்படி சொல்கிறான்னா நமக்கு தெரியாது. எனக்கு இங்கே ஆள் தெரியும் அங்கே ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லுவா போல். ஆனால் அவன் சொல்கிறது எல்லாமே நடக்குது. அதனால் அவர் சொல்கிறத கேட்டு நம்ம கொஞ்சம் ஜர்க்காக வேண்டியதாக தான் இருக்குது. என்னென்னா, அவர் சொன்ன இந்த வீடியோவில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் கலவரத்தை உண்டாக்கி ஸ்டாம்பேட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு வரணும், ஸ்க்ரீனெல்லாம் கிழிச்சிடணும், சீட்டெல்லாம் வச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி உள்ளே ஆள் வச்சு செட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா விஜய் ஃபேன்ஸ் எவ்வளோ தற்கூரியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ள ஆட்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அவர் அவரோட வீடியோவில் அவரோட அந்த சேனலில் ஒரு சின்ன பாட்டை சொல்லியிருக்காரு. இப்போ அதுதான் ரொம்ப வைரலாக போயிட்டே இருக்கு. மேபி அப்படி பண்ணுறதுக்கு இவங்க அஞ்சுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரூரில் சாதாரண மக்களே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களும் வெளிச்சத்தில் அவங்களும் கேமரா இருக்கும்போது தேட்டரில் இருட்டில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளை இது பண்ணிக்கணும். யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வராமல் இருந்தாலும் நம்மளை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறதுன்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அண்ட் எல்லாருமே ஃபஸ்ட் ஷோ தான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. செகண்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாலும் படம் தான். தேர்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாலும் படம் தான். டிக்கெட்டில் அதிக விலைக்கு பணம் கொடுத்து போய் பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு கூப்பிட்டே போகாதீங்க. போகிற நீங்கள் பத்திரமா படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக வாங்க. தளபதியோட கடைசி படம் ஸோ அவரோட படத்தை போய் சந்தோஷமாக பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறம் அவர் படம் நடிப்பார் நடிக்க மாட்டார் நமக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னது இதுதான் கடைசி படம் அப்படின்னு. ஒருவேளை நம்ம அவர் நடித்த படத்தை பார்க்க முடியாமலேயே கூட போயிடலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். சேஃபாக இருங்க, ரொம்ப பத்திரமா இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைகளை கூப்பிட்டு போகாதீங்க. அது உங்கள் சேஃப்டிக்காகவும் குழந்தை சேஃப்டிக்காக தான். ஏன்னா எந்த ஒரு இதுவும் தான் நம்ம தாங்கிடுவோம். அந்த ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் குழந்தைங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஒரு 1 வீக் வேண்டாம். அதுக்கப்புறம் அப்படியே குழந்தைங்களோட ஃபேமிலியோட போயிட்டு சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐகான் லிவிங் தமிழ் சினிமா வித் திஸ் ஃபிலிம். அது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு தெரியல. ஆனால் எப்போ ரிலீஸ் ஆனாலும் 1000 கோடிக்கு போக அருமையான வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. அண்டு ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸே சென்சார் போர்டு கொடுக்கறதுனால பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. நடக்குமா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக இந்த சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன். பிகாஸ் ஐம் பிகம் a better person than what I am 2 years before. ஸோ கண்டிப்பாக இனிமேல் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Until next time, bye-bye.